கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் 2 பூனைகள் ஒரு ரொட்டி துண்டை கண்டுபிடித்தது. இரண்டும் அந்த ரொட்டி துண்டிற்காக சண்டையிட ஆரம்பித்தன. அந்த வழியாக ஒரு குரங்கு ஒன்று வந்தது. அந்த குரங்கிடம் பூனைகள் ரொட்டி துண்டை தங்கள் இருவருக்கும் சமமாக பங்கு வைத்து தரும்படி கேட்டன. குரங்கும் பங்கிட்டு கொடுக்க முன்வந்தது. முதலில் ரொட்டியை 2 துண்டுகளாக பிரித்தது. பின்பு ஒரு துண்டு அதிகமாக இருப்பதாக கூறி அந்த துண்டை ஒரு கடி கடித்தது. அதன் பின்பு இன்னொரு எடையை பார்த்தது. இன்னொரு துண்டு மற்றொரு முறை அதிகமாக இருந்தது. அப்பொழுது மற்றொரு துண்டை ஒரு கடி கடித்தது. அதன் பின்பு இன்னொரு துண்டு அதிகமாக இருப்பதாக கூறி அந்த துண்டை ஒரு கடி கடித்தது. இவ்வாறாக 2 துண்டையும் மாறி மாறி கடித்து கொண்டே இருந்தது அந்த குரங்கு. ஒவ்வொரு முறையும் குரங்கு ஒரு துண்டு அதிகமாக கூறி கடித்து கொண்டே இருந்ததால் ரொட்டியை சிறிது சிறிதாக கடித்தே காலி செய்து விட்டது அந்த குரங்கு. இவ்வாறு கடைசியில் முழு ரொட்டி துண்டையும் குரங்கே சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து ஓடி போய் விட்டது. பூனைகளுக்கு சாப்பிடுவதற்கு ரொட்டி துண்டு கொஞ்சம் கூட இல்லை. இக்கதையின் மீதி நம்மில் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது எப்போதும் எல்லோருக்குமே நல்லது. இந்த பூனையே இந்த கதையில் இந்த பூனைகள் இரண்டும் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து ரொட்டியை பங்கு வைத்திருந்தால் அந்த ரொட்டியை 2 பூனைகளுமே சாப்பிட்டிருக்கும் என்பதுதான்.